வணக்கம். ஜூலை மாதம் கடைசி நாள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 30 நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,452 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,050 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 5,598 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,718 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,154 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 5,565 கோடி ரூபாய்க்கு. டாக்ஸ் ஃபைலிங் நிதியாண்டு 2024ற்கானது கடைசி நாள் ஜூலை 31 இன்னைக்கு. இதுவரைக்கும் அரசாங்கம் தரப்புலேருந்து எந்த எக்ஸ்டென்ஷனும் வழங்கப்படலை. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, இதுவரைக்கும் 5.7 கோடி டாக்ஸ் பேயர்ஸ் இந்த நிதியாண்டுக்கானதை டாக்ஸ் ஃபைலிங் பண்ணியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டேட்டுக்கு பிறகும் நம்ம டாக்ஸ் ஃபைலிங் பண்ணலாம், ஆனால் பெரிய பெனால்ட்டி இருக்கும்னு அதை எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சில எக்ஸம்ஷன்ஸ், மானியங்களும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறையுங்க. ஸோ டாக்ஸ் ஃபைலிங் பண்ணல அப்படின்னா இன்னைக்குள்ளார பண்ணிவிடுங்க. சுஸ்லான் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், 7 நாட்களாக க்ரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. 23% அதிகரிச்சிருக்கு. முக்கிய காரணம் சொல்லியிருப்பது Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 200% அதிகரித்தது. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். சுஸ்லான் எனர்ஜி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. NSE வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? அனலிஸ்ட் மீட்டிங் நடக்கிறத முன்கூட்டியே அவங்க அறிவிக்கல, தாமதம் செய்திருக்கிறாங்க. விதிப்படி அவங்க முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும், அது செய்யலை. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது நவம்பர் 6, 2023 ஒரு அனலிஸ்ட் மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பும் அன்னைக்கு காலையில் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாமதத்தின் பேரில் இப்போ NSE வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் IPO குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. நமக்கு முன்னவே தெரியும். ஆகஸ்ட் 2 ஓப்பன் ஆகுது. விலை ₹72 லோவர் பேண்ட், ₹76 அப்பர் பேண்ட்னு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் எவ்வளவு போய்கொண்டிருக்கு? எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 16% கூடுதலாக போய்கொண்டிருப்பதாக அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. வருண் பியூவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்துகிறாங்க. Q2 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஜான் டு டிசம்பர் சைக்கிள் ஃபாலோ பண்ணுறாங்க போல இதுங்க ஃபினான்ஷியல் இயர். அதனால் அவங்களுடைய Q2 இது. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1,162 கோடி ரூபாய். ரெவென்யூ 7,196 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. வருண் பியூவரேஜஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.25. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9. ஸ்டாக் ஸ்பிளிட் ₹5 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹2 மாற்றுறாங்க. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் பெற்றதற்கு பிறகு ரெக்கார்ட் டேட் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க வருண் பியூவரேஜஸ். சஃபயர் ஃபுட்ஸ் KFC பிஸா நடத்துகிறாங்க இந்தியாவில். குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெஸ்டாரண்ட் சேல்ஸ் ₹7,165 மில்லியன். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹82 மில்லியன். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹249 மில்லியன் இருந்தது. இந்த குவார்ட்டரில் 13 KFC மற்றும் ஒரு பிஸா ஹட் ரெஸ்டாரண்ட்டை திறந்திருக்கிறாங்க இந்தியாவில். ஒட்டுமொத்தமாக அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸுடைய எண்ணிக்கை 886. இது ஜூன் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா. பவர் கிரிட் தரப்புல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்த செய்தி குறித்தான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தி? 40,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான மிடில் ஈஸ்ட் அண்டர்சி இன்டர் கனெக்ஷன் பவர் கிரிட் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக செய்தி வந்தது. அது முற்றிலும் தவறான செய்தின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பவர் கிரிட். TTK பிரஸ்டீஜ் ஆகஸ்ட் 2 பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. கிரானியூல்ஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹11,799 மில்லியன். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹1,346 மில்லியன். இயர் ஆன் இயர் 181% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு. முத்ரா லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. USA நிறுவனமான சென்கிரிப்ட் டெக்னாலஜிஸை அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க $3 மில்லியன். இந்த சென்கிரிப்ட் நிறுவனம் எந்த செக்டரில் இருக்கிறாங்க? இமெயில் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனம். முத்ரா குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் ₹950 மில்லியன். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹182 மில்லியன். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. எக்ஸைட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹4,313 கோடி.
போன வருடம் இதே குவார்ட்டரில் 4073 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 280 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 242 கோடி ரூபாயாக இருந்தது. இன்ஃபோசிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது கஸ்டமர், புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிடிசி நெட் என்ற நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த ஆர்டர். இதுங்க ஒரு டேனிஷ் கம்பெனி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. என்ன தொகைக்கு, எவ்வளவு நாட்களுக்கு போன்ற தகவல் இன்ஃபோசிஸ் வெளியிடலை. கெயில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 33,692 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,724 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 93% அதிகரிச்சிருக்கு. லோதா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ரீ சேல்ஸ் 40.3 பில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 28.5 பில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4.8 பில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 186% அதிகரிச்சிருக்கு. 360 ONE-WAM லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஜிஇ பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. என்டிபிசி மற்றும் எஸ்என்ஜே டிஸ்டிலர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட கிடைத்த ஆர்டர்ஸ், அதோடைய மதிப்பு 3.5 கோடி ரூபாய். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ரிவோல்ட் மோட்டார்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி எலக்ட்ரிக் வாகனம். அரசுடைய அனுமதி இப்போ கிடைச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்சிடி இப்போ இந்த வாகனத்திற்கும் அப்ளிகபிளாக இருக்கும்னு அரசு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இப்போதைக்கு அரசு கொடுக்குற மானியம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வாங்கும்போது. இப்போ ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸுடைய ரிவோல்ட் மோட்டார்ஸ்க்கும் அது எலிஜிபிளாக இருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஜே மீடியா பிரிண்ட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3,476 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 319 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வைத்திருக்கிறாங்க? 42% மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டரில். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,352 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் 671 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 289 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 338 கோடி ரூபாயாக இருந்தது. கியூபிட் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேஸ் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஆனால் எதிர்க்கட்சியில் இருந்தது விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் மற்றும் ஓஆர்எஸ். என்பிசிசி லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸ், அதோடைய மதிப்பு 444 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெடிக்கல் காலேஜ் கட்டுமானம் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்டேருந்து 404 கோடி ரூபாய். மற்றொன்று ரெசிடென்ஷியல் டாக்டர்ஸ் மற்றும் இன்டர்ன்ஸ்க்கான ஹாஸ்டல் பில்டிங்கை கட்டுவதற்கான ஆர்டர் 39.7 கோடி ரூபாய் மதிப்பு, அதுவும் மகாராஷ்டிரா அரசு கிட்டேருந்து. ஆர்ஆர் கேபிள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,808 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 64 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. மங்களம் ஆர்கானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பாம்பே ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. கம்பெனிக்கு சாதகமாகத்தான். இது வந்து ட்ரேட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க பதாஞ்சலி ஆயுர்வேத் லிமிடெட் மீது. பதாஞ்சலி ஆயுர்வேத் இப்போ 4.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட். கேம்ஃபர் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை மீறி பதாஞ்சலி ஆயுர்வேத் அதை விற்பனை செய்திருக்கிறாங்க. இப்போ கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க 4.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி மங்களம் ஆர்கானிக்ஸ்க்கு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 156 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 69% அதிகரிச்சிருக்கு. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். சீட்ஸ் மற்றும் பேர்ட்ஸ் உற்பத்தி சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிடிஎஸ்எல் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹554.97. பாலு ஃபோர்ஜ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 பைசா. டாரண்ட் பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 9,034 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 996 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 87% அதிகரிச்சிருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,588 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 101% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 140 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 109% அதிகரிச்சிருக்கு.
வேதாந்தா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. டிமர்ஜருக்கான அப்டேட். அவங்களுடைய செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 75% செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இந்த டிமர்ஜருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியுடைய ஷேர்ஸை மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜூலை 29 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 3.16%இருந்து 3.13% குறைச்சிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்டாண்டலோன் ரெவன்யூ இயர் ஆன் இயர் 1.7% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 1.9 லட்சம் கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2.07 லட்சம் கோடிகள். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 2643 கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4331 கோடி ரூபாய். ஜூலை 31 இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள்: மாருதி சுசுகி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அதானி பவர், கோல் இண்டியா, அம்புஜா சிமெண்ட்ஸ், டாடா ஸ்டீல், பேங்க் ஆஃப் பரோடா, பிஹெச்இஎல், ஃபினிக்ஸ் மில்ஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டிசிபிஎல் பேக்கேஜிங் 19% ஷேர் பிரைஸும் 4240% வால்யூம் அதிகரிப்பு. அசாயி சாங்வான் 16% ஷேர் பிரைஸும் 3064% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ட்ரில்லிங் 12% ஷேர் பிரைஸும் 4384% வால்யூம் அதிகரிப்பு. அக்ஷர் கெம் 12% ஷேர் பிரைஸ் 266% வால்யூம். மேங்களூர் கெமிக்கல்ஸ் 11% உயர்ந்தது, 630% வால்யூம் அதிகரிப்பு. பிசிபிஎல் 11% ஷேர் பிரைஸும் 947% வால்யூம் அதிகரிப்பு. கேம்ஸ் 10% ஷேர் பிரைஸ் 685% வால்யூம். நைகா 9% அதிகரித்தது, 992% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் என்டிஎல் வெஞ்சர்ஸ் 13% வீழ்ச்சி, 156% வால்யூம் அதிகரிப்பு. ஐடியா ஃபோர்ஜ் 11% வீழ்ச்சி, 612% அதிகரித்தது வால்யூம். வருண் பியூவரேஜஸ் 6% விழுந்தது, 543% வால்யூம் அதிகரிப்பு. ஒமேக்ஸ் ஆட்டோ 5% வீழ்ச்சி, 485% வால்யூம் அதிகரிப்பு. வண்டர்லா 4% விழுந்தது, 436% வால்யூம் அதிகரிப்பு. சிஎஸ்பி பேங்க் 4% வீழ்ச்சி, 230% வால்யூம் அதிகரிப்பு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 4% விழுந்தது, 184% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.